On behalf of Serve Now Sri Lanka, it is my privilege to welcome you to participate in this united service. This service is made up of several video clips recorded at home on mobile phones by individuals from different churches island wide. It is my prayer that this service will be a giant step towards the formation of an interdenominational and international service of the body of Christ. Let's worship the Lord and glorify His name. இந்த தகப்பனை இந்த அருமையான நாளுக்காக உடைய சமூகத்தில் நன்றி. இந்த அருமையான நாளிலே இந்த ஆராதனை முழுமையாய் உடைய பாலுபடி கூட ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவரை தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கிருபை, உம்முடைய பரிசுத்த கரம் கூட இருக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் உடைய பாலுபடி கூட ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களோடு கூட அவர்களை ஆசீர்வதியும். அதே போல கர்த்தாவே இந்த அருமையான நாளிலே செய்தியை கொடுக்க போகிற அடியானை உம்முடைய பாலுபடி கூட ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ கிருபை அவரோடு கூட இருக்கட்டும். தேவ பிரசன்னம் அவருக்குள்ளாக இறங்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய உள்ளான இருதயத்துக்குள்ளாக பேசி செய்தியை கேட்க வந்த ஒவ்வொருடைய உள்ளத்தையும் அறிந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆசீர்வாதங்களை காண கிருபை செய்வீராக. இந்த நாளில் உடைய பிரசன்னம் கொடுக்கட்டும், உடைய ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய சகல கிருபையும் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து பாதுகாத்து உயர்த்துவீராக. சகல விதமான காரியங்களும் உடைய பாதுகாப்பு ஒப்பு கொடுத்து இந்த அருமையான வழியிலே தாழ்மையை செபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். இயேசுவையே துதி செய், நீ மனமே
வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. இது கர்த்தருடைய வார்த்தை. வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். யெஷுவா யெஷுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். சுகம் காணுவே நீதிமான் நான் ஓடுவேன். ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர். யெஷுவா யெஷுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். யெஷுவா யெஷுவா, உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன். ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவேன். ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில்.
அணுகாமலே தப்புவிப்பீ உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீ உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வீ யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் யெஷுவா யெஷுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் நீதிமான் நான் ஓடுவேன் ஓடி அதற்குள் சுகம் காணுவேன் உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய் உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் மாற்கு 1 அதிகாரம் 14 வசனம் தொடக்கம் 20 வசனம் வரை. மாற்கு 1 அதிகாரம் 14 வசனம் தொடக்கம் 20 வசனம் வரை. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன போது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படகிலே வலை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதைக் கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படகிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நல்லது. எபிஃபாவின் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. இன்று நான் உங்களோடு கூட மாற்கு சுவிசேஷத்தின் 1வது அதிகாரம் 14வது வசனம் முதல் 20வது வசனம் வரையில் உள்ள பகுதியில் எங்களுடைய வாழ்க்கைக்கு எதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து உங்களோடு கலந்துரையாட, அதோடு உங்களை தைரியப்படுத்தவும் வாஞ்சியாக இருக்கிறேன். விசேஷமாக 14வது வசனத்தை நாங்கள் தியானிக்க தேவனுடைய கிருபை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். யோவானுடைய சிறையின் பின்பு இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு செல்கிறார். அவர் அங்கு சென்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். அவருடைய செய்தியானது காலம் சமீபமாயிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் நெருங்கிவிட்டது என்றும் பாவத்திலிருந்து மனுஷன் விடுதலையாக வேண்டும் என்றும் அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆங்கிலத்தில் கொஸ்பல் என்ற வார்த்தையானது தமிழிலே சுவிசேஷம் என்று கூறப்படுகிறது. அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தியும் அதுவாகவே இருந்தது. உண்மையான எபிஃபா என்பதன் அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய நாவினாலே அறிக்கையிட்டு அவரை முழுமையாக விசுவாசித்து தன்னுடைய பாவத்திலிருந்து எல்லா பாவங்களிலிருந்தும் அவனை விடுவித்து இயேசுவின் நாமத்தின் ஜெபம் பண்ணுகின்ற மனிதர்களுக்கே. எங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கிடைத்து பரிசாக சதாகால ஜீவனம், அதாவது நித்திய ஜீவனம் எங்கள் வாழ்க்கையை முழுமையாக வேறாக்கி மாற்றி எல்லாவற்றையும் புதிதாக்கி தேவராஜ்யத்தின் ஊடாக எங்களை கடந்து போக வைக்கிறது. சுவிசேஷத்தின் உண்மையான செய்தியும் இதுவாகவே காணப்படுகின்றது. அற்புதங்களிலே மிகவும் பெரிய அற்புதமாக கூட இது காணப்படுகிறது. அவருடைய செய்தியும் அப்படிப்பட்ட ஒரு செய்தியாகவே காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து அந்த செய்தியை கூறினது மாத்திரமல்லாமல் வேறொரு காரியத்தையும் செய்தார். அதாவது அவருடைய சீஷர்களையும் அவரை பின்பற்றி வரும்படி அவர் கூறுகிறார்.
நாங்கள் காண்கின்றோம் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அழைப்பு விடுகிறார், அதாவது அவருடைய சீஷர்களுக்கு அழைப்பு விடுகிறார்கள். என்றும் சீமோனும் மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை அவர் அழைத்து, நீங்கள் இன்று முதல் மனிதர்களை பிடிக்கிறவர்கள் என்று அவர்களை அழைக்கிறார். பின்பு அவர்கள் எல்லாவரையும் விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவின் பின்னே வர துணிந்தார். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களைப் போல இன்னொரு கூட்டத்தினரும், அதாவது செபதியின் புத்திரர்களும் கூட அவர்களையும் கண்டு அவர்களையும் இயேசு அவர்களிடத்தில் அவர்கள் தங்களுடைய தகப்பனுடைய படகையும் விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவின் பின்னே செல்ல துணிகிறார்கள். இந்த இடத்துல மிக முக்கியமான காரியங்களை நாங்கள் காண்கின்றோம். மாற்கு இந்த விஷயத்தை எழுதுகிறார். விசேஷமாக இந்த செய்தியை சீக்கிரமாக அறிவிக்க வேண்டும் என்ற அந்த சீக்கிரமாக இந்த காரியங்களை மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்ற அந்த சிந்தை அவரை காண்பிக்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், அந்த இடத்திலே அங்கே என்றுவையும் சீமோனையும் அதே போல் யோவான் யாக்கோபையும் அவர் அழைத்த உடனே அவர்கள் அந்த உடனே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறதை நாங்கள் காண்கின்றோம். அவர்களுடைய ஒரே தொழில் மீன்பிடி தொழிலாகும். ஆனாலும் அவர்கள் அதையும் விட்டுவிட்டு அவர்கள் இயேசுவின் பின்னே போகிறதை நாம் காண்கிறோம். விசேஷமாக செபதியின் குமாரருடைய குடும்ப தொழில் மீன்பிடி தொழிலாகும். அவர்களுக்கு மீன்பிடி தொழிலை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவர்கள் எல்லாவற்றை விட்டு அவர் பின்னே போனார்கள். அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அந்த வார்த்தையில் ஒரு அதிகாரம் இருந்ததும் அது தேவனுடைய வார்த்தை என்றும் அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் பழகி இருந்த, அவர்களுக்கு மிகவும் பழக்கமாக இருந்த காரியங்களை கூட விட்டுவிட்டு இயேசுவோடு போக அவர்கள் விருப்பமாக இருந்தார்கள். இப்பொழுது எங்களுக்கு தோன்றுகின்ற ஒரு கேள்வி என்னவென்றால், அப்பொழுது அவர் உங்களை அழைப்பது அவரை பின்பற்றவா? அதற்கான பதில் ஆம். அப்பொழுது எங்களுக்கு மேலும் ஒரு கேள்வி தோன்றுகின்றது. அது என்னவென்றால், நீங்கள் உண்மையிலே இயேசுவை பின்பற்றுகின்றீர்களா? உங்களுடைய எல்லா திறமைகளையும் விட்டு, உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளை விட்டு, உங்களுடைய கலாச்சாரம் மற்றும் பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து உங்களை எங்கே அழைக்கிறாரோ அங்கே அவரை பின்பற்றி போக நீங்கள் விருப்பமா? நாங்கள் இதை இப்படியாக பார்ப்போம். நான் ஒரு அமெரிக்க இனத்தவனாக இருக்கிறேன். ஆனாலும் நீங்கள் இலங்கை ஒரு பிரஜையாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு பல கலாச்சார முறைகள் உண்டு. நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்திலே நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமான அடையாளங்கள் எங்களுக்கு இருக்கிறது. நான் ஒரு ஆண், அது மட்டுமல்லாமல் நான் ஒரு அமெரிக்கன். இது என்னுடைய வெளியரங்கமான ஓர் அடையாளம். ஆனாலும் என்னுடைய முதன்மையான அடையாளமாக இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றது. எல்லா அடையாளங்களை விட பெரிய அடையாளம் நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதாகும். இந்த இடத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறதும் இந்த காரியத்தே ஆகும். அதே போல இயேசு கிறிஸ்துவும் எங்களிடத்தில் கேட்டுக்கொள்வதும் இந்த ஒரு காரியத்தை ஆகும். அதாவது அவரை பின்பற்றி வர வேண்டும். அதோடு கூட எங்களுடைய முதன்மையான அடையாளம் அவரை நாங்கள் வெளிப்படுத்துவதிலே இருக்கிறது என்பது ஆகும். இந்த காரியமானது மிகவும் கடினமான காரியமாக இருந்தாலும் இந்த காரியத்தில் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் தியானிக்கும் இந்த பகுதியிலே மிகவும் சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால், வாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்கள் பிடிக்கிறவராய் மாற்றுகின்றேன் என்று அவர் கூறுகிறார். இதை நாங்கள் வேறு விதமாக சொன்னால், அவர்கள் விட்ட ஒரு காரியத்தை நிரப்பும்படியாக ஒரு காரியத்தை செய்ய அவர்களை அழைக்கிறார்கள். அவர் அழைத்தது அவர்களை கட்டாயத்தினால் அல்ல. அவர்களை அவர் அழைத்தது ஒரு காரியத்துக்கு அவர்களை அர்ப்பணிக்கும்படியாக. அவர் விசேஷமாக அவர்களை அழைத்தது அவர்களுடைய முயற்சினால் அவர்களால் கைப்பற்ற முடியாத ஒரு காரியத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பாருங்கள், என்ன ஆச்சரியம்! நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற போது அது எங்களுடைய கடமையாக மாறுகிறது. அத்தோடு கூட இயேசு கிறிஸ்து கூறுகிறார், அவரால் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்களை அவர் நிறைவேற்றுவேன் என்று. என்ன அவரால் மாத்திரம் செய்ய முடிந்த காரியம்? அதுதான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுவது. உங்களுடைய பலத்தினாலும் உங்களுடைய சக்தியினாலும் உங்களால் தனியாக செய்ய முடியாத காரியங்களை செய்து முடிக்கவே அவர் எங்களை அழைத்திருக்கிறார். அதை அவர்கள் எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதை குறித்து நாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் காண்கின்றோம். பேதுருவும் யோவானும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சிப்புக்கு கர்த்தா என்பதை குறித்து அவர்கள் அங்கே ஆணித்தரமாக பிரசங்கிக்கிறார்கள்.
அதேபோல் அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவர் 3வது நாளிலே எழும்பி அவர் பரலோகத்துக்கு எழுந்து போன பின்பு அவர்கள் பெந்தகோஸ்தே நாளிலே அவர்கள் தைரியமாக அவர்கள் பரலோகத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர்கள் பிரசங்கித்து இயேசு கிறிஸ்துவின் நாமம் தவிர வேறு எந்த ஒரு நாமமும் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது என்பதை அவர்கள் பயமில்லாமல் பேசினார்கள். அங்கிருந்த மனிதர்கள் சீஷர்களை பார்த்து அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், ஆனாலும் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் இருந்தபடியினால் இப்படியாக பேசுகிறார்கள் என்பதை குறித்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பாருங்கள், நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற போதும் இயேசு கிறிஸ்துவோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழும் பொழுதும் எங்களால் செய்ய முடியாத சாதாரண காரியங்களை கூட எங்களால் அதை வெற்றியாக முடிக்க முடியும் என்பதை எங்களுக்கு இந்த காரியங்கள் காண்பிக்கிறது. அவரை பின்பற்றி போவது எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமாக நாங்கள் கருதும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எண்ணிராத பெரிய காரியங்களை செய்ய அவர் எங்களுக்கு உதவி செய்வார். அதுவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது கடமையாக கூட இருக்கிறது. அவருடைய வல்லமையினாலே எங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறார். அதே போல அவருடைய ஊழியத்திலே நாங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கும் எங்களுடைய ஊழியங்கள் பலன் கொடுக்கும் படிக்கும் எங்களை ஆசீர்வதிக்கிறார். எங்களுக்கு சுவிசேஷ செய்தியை மக்களிடத்தில் கொண்டு செல்ல அவருடன் கூட இடைப்படுதலையும் எங்களுக்கு ஏற்படுத்துகிறார். நாம் அவரோடு தொடர்பு கொள்ளவும் அவரை மிகவும் நெருக்கமாக பின்பற்றவும் நாம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். அதுதான் அவரை மிகவும் நெருக்கமாக தேடுவது ஆகும். அதனால் இன்று எனக்கு தேவையாக இருக்கிறது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள் என்று நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். அவர் எங்களோடு பேசுவது பிறகு செய்வதற்கு அல்ல, அல்லது எதிர்காலத்தில் செய்வதற்கு அல்ல, இப்பொழுதே இந்த கணமே அவருக்காக ஊழியம் செய்ய நீங்கள் எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு அவர் பின்னாடி போக ஆயத்தமாகுங்கள். உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய தேவன் உங்களை பயன்படுத்தி உங்களை மாற்றுவார் என்பதில் நீங்கள் விசுவாசம் வையுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே நெஜமானனே என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே நெஜமானனே என்றும் நடத்தும் எஜமானனே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்கச் செய்தீரே. என் ஆதாரமே என் ஆதரவே
உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்தவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். அவர் அன்பிற்கு நிகரே இல்லை. பரிசுத்த பிதாவே, இந்த நாள் நல்ல நாளை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தை கேட்ட அனைவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களோட வசனத்தை கொண்டு வந்த போதகரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தில் படைக்கிறேன். ஆண்டவரே எத்தனை பேர் என்னென்ன வியாதிகளில் இருக்கிறாங்களோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்களோ, ஆண்டவரை நீங்கள் எல்லாத்தையும் கவனித்துங்க. ஆண்டவரை நீங்கள் பதிலளிக்கும் தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரை ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரை யாராவது அவர்களுடைய பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறார்களோ, ஆண்டவரே அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை உங்களுக்காக ஆண்டவரே எதையும் செய்ய துணிந்த மக்களை ஆண்டவரே நீங்களே தேர்ந்தெடுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் வேண்டிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமென்.